Hi friends, welcome vanakkam. This is Shibaji. Friends, இந்த வீடியோ வந்து thumbnail பார்த்துப்பீங்க. 1 minute learn அப்படினு. அதாவது ஒரு நிமிஷம் வந்து நம்ம கத்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்துருச்சுனா நம்ம அங்கிருந்து நம்ம லைஃப் சேஞ்ச் ஆனதா வந்து நம்ம எடுத்துக்கலாம். எப்போ நம்ம கத்துக்கணும் அப்படின்ற ஆர்வம் இல்லாதே சும்மா வாயளவுக்கு மட்டும் பேசிட்டு இருக்குமா வந்து அப்ப கடைசி வரலும் கத்துக்க மாட்டோம் फ्रेंड्स நம்ம. ஓகேங்களா? இது வந்து முக்கியமான விஷயம். நம்ம வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் நம்ம மென்ஷன் பண்றது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம YouTube சேனல்ல நிறைய பாப்போம் நம்ம. ஒரு குறிப்பிட்ட தூரம் பார்த்துட்டு நமக்கு பிடிச்சா மட்டும் கண்டினியூஷன் பண்ணுவோம். இல்லனா ஸ்கிப் பண்ணிடுவோம். ஒன்னு நம்ம புரிஞ்சிக்கணும். நமக்கு பிடிச்சது மத்தவங்களுக்கு பிடிக்கணும்னு எந்த அவசியம் இல்ல. அதே மாதிரி நமக்கு பிடிக்காதது மத்தவங்களுக்கு பிடிக்க கூடாதுன்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. ஓகேங்களா? சோ உங்களுக்கு பிடிச்சதுனா ஸ்கிப் பண்ணாம கண்டினியூவா பாப்பாங்க. பிடிக்கல அப்படினா ஸ்கிப் பண்ணிடுவாங்க. சிம்பிள் அவ்வளவுதான் இல்லைங்களா? அதே மாதிரி தான் நம்ம வந்து எஜுகேஷன் நம்ம எப்படி चूஸ் பண்ணனும்னா நமக்கு என்ன வருதோ அது மேல ஃபோக்கஸ் கொடுக்க மாட்டேன்றோம். நம்ம வராதத பத்தி தேடிட்டு இருக்கோம். எப்படின்னா இப்போ என்ன சொல்றது நம்ம மனசு வந்து ஒரு நிலைய இல்லாமது. இதுல கொஞ்ச நாள் பாப்போம், அதுல கொஞ்ச நாள் பாப்போம், அதுல கொஞ்ச நாள் பாப்போம். இப்படியே பாப்போம் அப்படினு சொல்றேன்னா பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹாபிட் போய்டும். இப்போ எந்த யூடியூப் சேனல்ல இவங்க என்ன சொல்றாங்க, இவங்க என்ன சொல்றாங்க, இவங்க என்ன பண்றாங்க, இவங்க எப்படி ப்ராஃபிட் சம்பாதிக்கறாங்க, இவங்க எப்படி பண்றாங்க அதுதான் வந்து தேடமே தவிர எல்லாரும் வந்து 100% அக்யூரசி ஆக முடியாதுன்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. ஏனா நம்ம வந்து கிளியர் டைரக்ஷன்ல போனா தான் வந்து நம்ம வந்து லைஃப் சேவ் பண்ண முடியும். நம்ம டெய்லி ஒரு வருஷம் அப்படியே ஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம் பார்த்துட்டே இருக்க வேண்டியதுதான் எல்லாத்தையும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா 100% சுப்பீரியரா ஆகணும்னு நினைக்கிறோம். இப்போ ஒரு நம்ம ஹார்ட் வர்க் எடுத்துட்டோம்னு வெச்சுங்களேன். ஒரு நல்ல ஒரு கார்பெண்டர், நல்ல ஒரு மேஷன்ஸ், நல்ல ஒரு டாக்டர், நல்ல இன்ஜினியர் ஏதாச்சும் ஒண்ணு அதுல நம்ம 100% வரதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? அத புரிஞ்சுங்க. நீங்க எதை தேர்ந்தெடுத்துக்கிறீங்க அதுல ஃபர்ஸ்ட் புரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டடி பண்ண டிசைட் பண்ணீங்க ரைட் ஓகே. அதுல என்ன ஸ்டடி பண்ணலாம்? ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து ட்ரேட் பண்ணலாம், ப்ராஃபிட் பண்ணலாம்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டீங்க. ரைட் ஓகே. நல்ல விஷயம் தான். ஸ்டாக் மார்க்கெட்ல எவ்வளவு விஷயம் இருக்குது ப்ராஃபிட் பண்றதுக்கு. ஓகே 1 2 இல்ல எவ்வளவு விஷயம் இருக்குது ஸ்டாக் மார்க்கெட்ல. நீங்க கேஷ்ல பண்ண போறீங்களா இல்ல ஆப்ஷன்ல பண்ண போறீங்களா இல்ல ஆப்ஷன்ல பையிங் பண்ண போறீங்களா இல்ல ஆப்ஷன்ல செல்லிங் பண்ண போறீங்களா இல்ல இதெல்லாம் தேவையானதுக்கு என்ன நம்ம ஸ்டடி பண்ணனும், எது நமக்கு முக்கியம் நம்ம அப்படின்றத ஃபர்ஸ்ட் தேர்ந்தெடுங்க. இது கூடவே இன்னொரு விஷயம் என்ன தேர்ந்தெடுக்கணும் அப்படினா நல்ல ஒரு என்ன சொல் மென்டர், நம்ம வழிகாட்டுதல், நல்ல ஒரு வழிகாட்டு யாரு அப்படின்றத ஃபர்ஸ்ட் அத தேர்ந்தெடுங்க. ஏனா வந்து இப்போ வந்து எல்லாமே பிசினஸ் மயமாயிடுச்சு. ஓகேங்களா? அது வெளிப்படையா சொல்லிங்க. இப்போ நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் இருந்தது அப்போ பிரைவேட் ஸ்கூல் ரொம்ப கம்மி. நான் சொல்றது 30 வருஷத்துக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன். அப்போ வந்து பிரைவேட் ஸ்கூல் அந்த அளவுக்கு இல்ல என்ன பொறுத்தவரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் இருந்தது. அதுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் பிசினஸ். இப்போ ஒரு குடிக்கிற தண்ணி கூட காசு ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு விஷயம் சொல்றாங்க இந்த வழி இப்படி போங்கப்பா அப்படினு சொல்றாங்கன்னா அதுக்கு சம் சார்ஜஸ். ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் வந்து சார்ஜஸ் வாங்கிட்டேன். தப்பு இல்ல, வாங்கட்ட ஒண்ணும் தப்பு இல்ல. இப்போ நான் கூட தான் வாங்குறேன். அப்படி பாத்தீங்கன்னா ஓகேங்களா? இப்போ நல்ல குருவை தேர்ந்தெடுங்க. என்ன விஷயம் நம்ம தேர்ந்தெடுக்கணும்ன்றத ஃபர்ஸ்ட் चूஸ் பண்ணிங்க. நமக்கு எது முடியும், நம்மளால எது முடியும் அப்படினு ஃபர்ஸ்ட் தேர்ந்தெடுங்க. அதுல வந்து ஃபோக்கஸ் கொடுத்து ஒரு வருஷமா 6 மாசமா ஸ்டடி பண்ணீங்கன்னா நீங்க சக்சஸ்ஃபுல்லா வரலாம் फ्रेंड्स. ஓகேங்களா? சரி. இப்போ உங்களால ஒரு சார்ட் ரீட் பண்ணனும் அப்படினு டிசைட் பண்ணீங்க. நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்துக்கும் சார்ட் முக்கியம். நீங்க எதனா எடுங்க, ஆப்ஷன் பையிங் எடுங்க, ஆப்ஷன் செல்லிங் எடுங்க, இல்ல கேஷ்ல பண்ணுங்க, இல்ல MCX பண்ணுங்க, க்ரூட் ஆயில் பண்ணுங்க, அதெல்லாம் பண்ணுங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முக்கிய காரணம் எது அப்படினு ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணுங்க. முக்கிய காரணம் என்ன? சார்ட் ரீட் பண்ணனும். அந்த கேண்டில்ஸ்னா என்ன, எங்க பிரேக் டவுன் ஆகுது, எங்க பிரேக் அவுட் ஆகும், இத பத்தி தெரிஞ்சுக்கணுமா? இல்ல சார் இதெல்லாம் கேண்டில் பத்திலாம் எனக்கு வேணாம், எனக்கு அதெல்லாம் நான் ஸ்டடி பண்றதுல எனக்கு விருப்பம் இல்ல. எனக்கு அப்படியே யாரனா பை சொன்னாங்கன்னா பை பண்ணிடலாம், சேல் பண்ண சொன்னாங்கன்னா சேல் பண்ணிடலாம் அப்படின்னு ஒருவேளை உங்க மனசுல இருந்ததுன்னா கண்டிப்பா அப்படி மனசை மாத்திக்கங்க. ஏன்னா அப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வந்து சொல்றவங்க எப்பவுமே வந்து 100% வந்து ப்ராஃபிட் பண்ணி காமிக்க முடியாது, கொடுக்க முடியாது. இது சாத்தியமே கிடையாது. ஏன்னா வந்து இது ஸ்டாப் லாஸும் டார்கெட்டும் நிறைஞ்ச உலகம் இது. ஓகேங்களா? நீ எவ்ரி ட்ரேடுக்கு பின்னாடியும் ஸ்டாப் லாஸ் ஒன்னு இருக்குது, அது கொடுத்துதான் ஆகணும். மேபி உங்களுக்கு பை பண்ணனும்னு சொல்றவங்க வந்து ஸ்டாப் லாஸ் போடாம பை பண்ணனும்னு சொல்றாங்கன்னா அவங்க என்ன சொல்றது உங்களை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம் நினைச்சுக்கலாம். நீங்க எப்படினா நினைச்சுக்கலாம். பிளைண்டா கண்ணு மூடிட்டு ஒருத்தர் நம்பாதீங்க. நீங்களே என்ன தேவை அப்படின்றத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுங்க. நீங்க ஆப்ஷன் பையர்னா ஒரு ஆப்ஷன் பையிங் பண்ணனும். ஓகே ஆப்ஷன் நல்ல பையிங் யார் பண்றாங்க, யாரை தேர்ந்தெடுக்கலாம். YouTubeல நிறைய போனீங்கன்னா இப்போ Googleல சர்ச் பண்ணீங்க சரி ஆப்ஷன் பையிங் பத்தி எத்தனை பேர் இருக்காங்க, ஒரு 100 பேர் தேர்ந்தெடுங்க. அதுல ஃபில்டர் பண்ணுங்க. ஒரு 10 பேர் தேர்ந்தெடுங்க. அதுலயும் ஃபில்டர் பண்ணுங்க. உங்களுக்கு யார் க்ளோசிங் வராங்கன்னு பாருங்க. அவங்க கிட்ட ஆப்ஷன் பையிங் கத்துங்க. அதே மாதிரி ஆப்ஷன் செல்லிங் பத்தி சொல்லி தராங்களா, ஆப்ஷன் செல்லிங் யார் சொல்லி தராங்க, ஃபில்டர் பண்ணுங்க. ஒருத்தர் ஃபில்டர் பண்ணுங்க, இன்னொருத்தர் ஃபில்டர் பண்ணுங்க. அப்படியே ஃபில்டர் பண்ணி கடைசியா யார் உங்களுக்கு க்ளோசிங் வராங்களோ
அவங்கக்கிட்ட ஆப்ஷன் செல்லிங் கற்றுங்க. இல்லை எனக்கு ஆப்ஷன் வேணால் பையிங் வேணாம், எனக்கு சார்ட்டை பற்றி கற்றுக்கணும் அப்படின்னா சார்ட்டை பற்றி யார் நல்லா சொல்லித்தராங்க, யார் உங்களுக்கு கேனல் பற்றி என்ன சொல்லித்தராங்க, ஒரு ட்ரெண்ட் லைனாக எப்படி போடணும், ஒரு இண்டிகேட்டர்னா எப்படி பண்ணணும், ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை கரெக்டாக யார் சொல்லித்தராங்க, ஃபில்டர் பண்ணுங்கள். நல்ல அனாலிசிஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. கடைசியாக அவங்களுக்கு ஃபில்டர் பண்ணி ஒருத்தர் கிடைப்பாங்க. அவங்கக்கிட்ட எனக்கு குருவாக எடுத்துகிட்டு சம் சார்ஜ் கண்டிப்பாக அவங்களுக்கு ஃபீஸ் கொடுத்து கற்றுக்க, தப்பு ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக ஃபீஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு க்ளோசிங் ஆன ஒருத்தர்கிட்ட தாராளமாக கற்றுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு புரியும். இப்போ யாரோ ஒருத்தர் புதுசாக ஒருத்தர் சொல்லி கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது, மனசும் ஒத்துக்காது. எப்படி அவங்கள நம்புறது? நம்ம என்ன சொல்லி தரோம் அவங்களுக்கு? நான் அவங்களுக்கு ஓகே நம்ம சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் நமக்கு அப்புறம் சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்லையா, அப்புறம் நீங்கள் யார் நாங்கள் யாரோ அப்படின்ற மாதிரி போயிடுவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. அவங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா வாயளவுக்கு சொல்லிவிட்டு ஏதோ ஒரு 10 நாள் 20 நாள் ஒருத்தர் வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க, அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு ஹேபிட் நம்புறது அதான் சொல்ல ஒரு அட்லீஸ்ட் 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வாட்ச் பண்ணுங்கள். அவங்க எப்படி அவங்களோட கேரக்டர் எப்படி செட் ஆகுதான்னு வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேடிங் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது சரி எக்ஸாம்பிள் என்னோடய விஷயம் எடுத்துக்கிறீங்களேன். இப்போ நான் என்ன சார்ஜ் வாங்குறேன், எப்படி என்ன கதை, எப்படி டியூஷன் ஃபீஸ் எதுக்கு வாங்குறேன், எதுக்கு என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கங்க. இப்போ நான் வந்து என்னென்ன கேனல்னால் என்ன ஃபஸ்ட்டு வந்து பேசிக்லேருந்து நம்ம வந்து என்னுடைய ஃபுல் என்னென்னா யார் எந்த கண்டிஷனில் வராங்கன்னு எனக்கு தெரியாது. நான் ஸ்டார்ட் பண்ணுறது என்னன்னா ஃபுல் ஃபவுண்டேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறது. ஒரு கேனல் உருவாதுன்னா அந்த கேனல் எப்படி உருவாது, ஏன் அது உருவாது, அதுக்கு ஷேடோன்னா ஏன் வருது, பாடினா ஏன் வருது, அதுக்கு எதுக்கு கீழே போனால் பை பண்ணணும், ஏன் சேல் பண்ணணும், எதுக்கு சேல் பண்ணணும், இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 45 டேஸ் இது வந்து ஃபவுண்டேஷனாக ஸ்டார்ட் ஆகிடுது உங்களுக்கு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 10 நாள் வந்து கண்டென்ட் என்ன முக்கியமான கண்டென்ட், அதுக்கப்புறம் வந்து 45 டேஸ் வந்து கோர்ஸு. ஓகேங்களா? சாரி 35 டேஸ் வந்து கோர்ஸ், மொத்தம் வந்து 45 டேஸ் இருக்கும். இதில் என்னென்ன சொல்லி தரோம்? இப்போ இது கீழே போனால் வந்து சேல் எடுக்கலாம், இதுக்கு மேலே போனால் ஸ்டாப் லாஸ் ஆகிடலாம். ஸ்டாப் லாஸ் எவ்வளோ பாயிண்ட் 805க்கு வந்து நம்ம சேல் எடுத்தோம் அப்படின்னா 825க்கு வந்து ஸ்டாப் லாஸ் போடுறோம். ஸோ மற்ற நம்ம 7 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது இந்த இடத்துல. டார்கெட் எவ்வளோ விற்கிறோம் 806 அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு 7 பாயிண்ட் 1:1 ரிஸ்க் ரேஷியோ வருது. 1:1னாக்கா எடுக்கலாமா வேணாவா, கொஞ்சம் ரிஸ்கி தான். 1:1.2க்கு மேலே வந்து நல்ல ட்ரேட் அது. 1:1.5 சாரி 1:1 வந்து ஓகே பேசிக். நீங்கள் ஒரு பயத்தில் ஸ்டார்டிங்கில் பேனிக்கில் இருப்பீங்க, அப்போ வந்து 1:1 வந்து கண்டினியூ பண்ணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் ஆகும், இந்த ப்ராஃபிட் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவாங்க. 1:1.2 1:1.5 அது மாதிரி வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவோம். அப்படின்ற விஷயம் வந்து நம்ம வெபினாரில் வந்து சொல்லிக் கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து. ஓகேங்களா? இப்போது இதில் வந்து இவ்வளோ தான் அப்படின்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது கூட நிறைய விஷயம் இருக்கும். நம்ம வந்து ட்ரெண்ட் லைன்னா என்ன பண்ணணும், இதுக்கு என்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்ணால் நல்ல ரிசல்ட் கொடுக்கும், ரீடெஸ்ட்னா என்ன, எந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் ஆனால் எப்படின்னு சொல்கிறோம் நம்ம. இதெல்லாம் வந்து லைவில் உங்களுக்கு சொல்ல எது பேஸ்னா என்ன, நமக்கு வந்து எங்கெங்கே சஸ்டெண்ட் ஆகுது மார்க்கெட்டு, எந்த இடத்துல நம்ம கவனிக்கணும், கன்சாலிடேஷன் எங்கே போகுது, எந்த இடத்துல வந்து நம்ம எல்லாம் வந்து பேசிக். நீங்கள் எந்த விஷயம்னா தெரிஞ்சுங்க, ஆப்ஷனை பற்றி தெரிஞ்சுங்க, எம்சிஎக்ஸ் கூட எல்லாம் தான் தெரிஞ்சுங்க. ஆனால் வந்து வாய்ப்பாடுது ஒரு கணக்கு போடணும் அப்படின்னா வாய்ப்பாடு இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது இல்லைங்களா? அதுதான் வந்து சார்ட்டுன்னு சொல்கிறோம் நம்ம. இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இல்லைங்களா, இது வந்து சார்ட்டு. சார்ட்னா என்ன, கேண்டில் ஸ்டிக்ஸ் நிறைஞ்சது சார்ட்டு. சரி சார்ட்டும் கேண்டில் ஸ்டிக்ஸ்னால் என்ன, மார்க்கெட்டில் என்ன வாங்குறாங்க விற்கிறாங்களே அதனுடைய கணக்கு எடுக்கிறது தான். இப்போ நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இதுக்கு போகிறீங்க இல்லைங்களா, இசிஜி எடுக்கிறீங்க, இசிஜியில் உங்களுடைய பாடி கண்டிஷன் எப்படி அதில் காமிக்கிறது இல்லைங்களா. இப்போ எந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை ஆகுது பாடி காமிச்சிது. ஸோ நம்ம இதை பார்த்து ட்ரேட் பண்ணால் பெட்டர் தான். நீங்கள் பாடி பார்த்து என்ன கண்டிஷன் பார்க்கறத விட நீங்கள் ஸ்க்ரீன் மானிட்டர் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போகுது என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அப்புறம் இப்போ சரி இன்னொரு டவுட்டுங்கலாம் சார், நீங்கள் வெபினார் எடுத்து அதுக்கப்புறமா என்ன பேக் சப்போர்ட் கொடுப்பீங்களா அதுக்கப்புறம் லைஃப் டைமுக்கு அப்படின்னு கேட்கலாம் சில பேர். ஓகேங்களா? அதாவது நீங்கள் வெபினார் எடுக்கிறீங்க சரி, அதுக்கப்புறம் நாங்கள் எங்களுக்கு எப்படி சப்போர்ட் இருக்கும், நீங்கள் பார்த்து 45 டேஸ்க்கு அப்புறம் போயிட்டீங்கன்னா எப்படி அப்படின்னு கேட்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து என்னுடைய ப்ரைஸ்-ஆக்ஷன் தமிழ். ஓகேங்களா? இது வந்து என்னுடைய லைவ் மார்க்கெட்டில் அதுக்கப்புறமா வெபினாருக்கு அப்புறமா வந்து சப்போர்ட் இருக்குது. நீங்கள் 45 டேஸ் ஆகிட்டு கம்ப்ளீட் முடிஞ்சிச்சுன்னு வச்சுங்க, உங்களுக்கு கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. உங்களோட கோர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக 45 டேஸ் முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு புரியல, இப்போ நீங்கள் டவுட் வருது, உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னு டவுட் வருது அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் லைவ் மார்க்கெட்டில் சப்போர்ட் இருக்கீங்க, அந்த சப்போர்ட்டு இதுக்கப்புறம் உங்களுக்கு சென்ட் பண்ணிகிட்டே இருப்போம். உங்களுக்கு எப்போ 45 டேஸ்க்கு அப்புறம் லைஃப் டைமுக்கு சென்ட் பண்ணிட்டு வந்து 1 வருஷம் தான் 3 மாதம் சப்போர்ட். அப்படி இப்போவும் 2019 பேட்ச் இன்னும் சப்போர்ட்டிங்கில் தான் இருக்காங்க. 2019 பேட்ச்சு 2019 பேட்ச் அவங்களும் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னமும் டவுட்ஸ் இருக்கும். டவுட்ஸ் வந்து சின்ன டவுட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும், அது கிளியர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும், கிளியர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் நான் என்னுடைய வெபினார் வந்து ஜாயின் ஆகும்னு சொல்லவில்லை. நீங்கள் எந்த வெபினார்னா நிறைய பேர் இருக்காங்க இப்போ உண்மையான பாவம், நிறைய பேர் வந்து சொல்லித்தரத்துக்கு எஃபர்ட் பண்ணுறாங்க, ஆனால் நம்பர் ஜனம் கம்மி. ஏன் காரணம் ரீசன் சொன்னேன்னா, இப்போது 100 பேர் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து 90 பேர் வந்து என்ன சொல்கிறது, ஒரு அவங்க சரியான மென்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா பிஸ்னஸ் பர்பஸில் இருக்காங்க. மிச்சம் 10% தான் வந்து ரியலாக வந்து ஷேர் பண்ணிக்கிறேன், அவங்களுடைய விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த 10 பேர் யார் அப்படின்னு தேர்ந்தெடுங்க நீங்கள். ஓகேங்களா? ஸோ தேர்ந்தெடுத்து அவங்கக்கிட்ட நீங்கள் எஜுகேஷன் கற்றுக்கலாம். இப்போ நான் 10 பேர் அப்படின்னு சொல்ல வரல, நான் 90 பேர் நான் சொல்ல வரல. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள், உங்களுக்கு மனசுக்கு யார் சூட்டபிள் ஆகுதோ அவங்கக்கிட்ட நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.
ஓகே, இப்போ இது வந்து லைவ் மார்க்கெட் சொன்னேன் இல்லைங்க. இப்போ நான் உங்களுக்கு அப்போயே ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணது. இப்போ எத்தனை மணிக்கு சென்ட் பண்ணியிருக்கேன்? 11:42 வந்து இந்த ஸ்டாக்ஸு ருச்சி சோயா அப்படின்ற ஸ்டாக்ஸு கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இப்போ அதுக்கப்புறம் டார்கெட் எத்தனை மணிக்கு வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கு மேலே இது அதுக்கு சென்ட்ரலோட இது வேறு ஸ்டாக்ஸ் எல்லாம் குளோபஸ் ஸ்பிரிட்டன்ட் அப்படின்ற வேறு இது அப்மூவ்க்கான வாய்ப்பு இருக்குது மேலே ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட் பண்ணுது. இது வந்து இல்லை அப்படியே டைரெக்டாக ஃபாலிங் ஆகிடுச்சு. எத்தனை 12:48 வந்து டார்கெட் அச்சீவ் இருக்குது. இது வந்து அப்மூவ் சொன்னேன் இல்லை 12:22 அதுக்கு முன்னாடி சென்ட் பண்ணிவிட்டேன். 12:16 வந்து ஒரு அப்மூவ்க்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் மூவ்மெண்ட் ஆகிருக்கு பாருங்க, கிட்டத்தட்ட 56 பாயிண்ட்ஸ் வந்து அங்கேருந்து நல்ல ஒரு பிரேக் அவுட் ரீடெஸ்ட் அகைன் வந்து அவர் அப்மூவ் ஆகிருக்கு. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்னொரு டவுட் வரலாம். சார் இதில் வந்து நாங்கள் உங்கள்கிட்ட வெபினார் எடுக்காமல் இது மாதிரிலாம் ஸ்க்ரீன்ஷாட் லைவ் மார்க்கெட்டில் பார்க்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம். ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தான் சொல்கிறது, இது வந்து நீங்கள் வெபினார் எடுத்துக்கிட்டு நீங்கள் அதில் இப்போ ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நீங்கள் அப்படியே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்கன்னா டைரெக்டாக ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவீங்க. ஏன்னா இப்போ ஒருத்தர் பார்த்து காப்பி ட்ரேட் மாதிரி ஆகிடும். நான் என்ன ஸ்க்ரீன்ஷாட் பண்ணணும் அப்படியே நீங்கள் ப்ராஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. நான் என்ன சொல்ல, ப்ராஃபிட் வரும் இல்லைன்னு சொல்ல வரல. அந்த ப்ராஃபிட்டை தக்க வச்சுக்கணும். ஒரு 3 ப்ராஃபிட் வருது, ஒரு லாஸ் ஆகுது, ஒரு 2 ப்ராஃபிட் வந்து ஒரு லாஸ் ஆகுது, அதை வந்து மேனேஜ் பண்ண கற்றுக்கணும். எனக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் வேணுமா ஜாயின் பண்ணிங்க. ஜஸ்ட் நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் ஒன்றும் காசு பண்ணாலும் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வீடியோ கீழே 4 லிங்க் கொடுத்துருக்கோம் பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங் 4 இருக்குது பாருங்கள். 4ல் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதை நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபார் லைஃப் டைமுக்கு. ஓகேங்களா? இது வந்து காசு எதுவும் கிடையாது. நிறைய பேர் வந்து இதுக்கு சார்ஜஸ் பண்ணுறாங்க. சார்ஜஸில் எதுவும் கிடையாது. நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கற்றுக்கிட்டு ஜாயின் பண்ணணுன்னா வெபினார் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் மூலிமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் டீட்டெயில்ஸ் எப்படி என்னன்னு சொல்லிட்டு. இது 45 டேஸ் கொடுத்துலாம். கொஞ்சம் சார்ஜஸ் மேபி ஒருத்தருக்கு அதிகமாக தெரியலாம், ஒருத்தருக்கு கம்மியாக தெரியலாம். ஓகேங்களா? சார்ஜஸ் என்ன அப்படின்றத என்னுடைய வாட்ஸ்அப் மூலிமா நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஏன்னா வந்து சார்ஜஸ் வந்து ஆக்சுவலாக வந்து இவ்வளோ பெரிய சார்ஜஸ் அப்படின்னு ஒரு சில கொடுக்குறது பால் மாறுவாங்க. உங்களால் முடிஞ்சால் கொடுத்து கற்றுங்க. இல்லை நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க போதும். ஓகேங்களா? இன்னொரு டவுட் வரலாம். சார் என்கிட்ட ஆல்ரெடி நிறைய டிமேட் அக்கௌண்ட் இருக்குது, நாங்கள் எப்படி இதில் வந்து ஜாயின் பண்ணுறது அப்படின்னு கேட்கலாம். டிமேட் அக்கௌண்ட் ஒரு வேளை உங்கள்கிட்ட நிறைய இருந்ததுன்னா மந்த்லி 1000 rupees பே பண்ணியும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது டியூஷன் ஃபீஸ்க்காக. ஒரு மந்த்து நீங்கள் ஜாயின் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டினியூ பண்ணிக்கங்க. இல்லை ஒரு மாதத்தோட ஸ்டாப் பண்ணிக்கங்க. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை.